இந்த சீதாராமனை அடிக்கிறேன். இவளை தேவடியான்னு கேட்டிருக்கேன். பிஜேபியிலேருந்து எவனாவது ஒரு கட்சிக்காரன் எப்படிரா பிரதமரை செருப்பால் அடிச்சிருக்கிற நிர்மலா சீதாராமனை செருப்பை கழுத்து அடிக்கிற, பிஜேபியில் அதேமாதிரி கமலஹாசன் கட்சியில், ஸ்டாலின் உடைய கட்சியில் யாராவது இருந்தீங்க என்றால் தொண்டராகவோ அல்லது கட்சி நிர்வாகியோ அல்லது கட்சியில் இருக்கிற வழக்கறிஞர்களோ ஆம்பளையாக இருந்தால் இந்த சீதாராம் இவளை தேவடியான்று கேட்குறேன். யாராவது ஒரு பெண் வழக்கறிஞர் எப்படிரா இவளை தேவடியா என்று கேட்க போச்சு? எப்படி அவளை செருப்பாலையை அடிக்க போச்சு? அப்படி என்று கேட்பதற்கு ஒரு கட்சி என்றால் அதுக்கு வழக்கறிஞர் இருப்பான். கட்சி என்றால் அதுக்கு அமைப்பு இருக்குது, அதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது. ஆனால் நான் செருப்பை கலத்தி இவளை தேவடியா என்றும் இவனை தேவடியா மகன் என்றும் பிரதமர் அவிசாரி மகன் என்றும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விபச்சாரி மகன் என்றும் சொல்லியிருக்கிறேன். இந்த 4 பேரும் இந்த மிஷினில் கண்ட்ரோல் பட்டனே ஆன் செய்யட்டும். நேரடி ஒளிபரப்பில் 100 ஓட்டு சீதாராமன் 100 ஓட்டு போடட்டும். அவங்களே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து அவங்களே கீபோர்டை ஆன் செய்து 100 ஓட்டு போடட்டும். இந்த தேவடியா மகன் கமலஹாசன் 100 ஓட்டு கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து கீபோர்டை ஆன் செய்து 100 ஓட்டு போடட்டும். மோடி என்ற பிராத்தலுக்கு பிறந்தவன் 100 ஓட்டு போடட்டும் இந்த மிஷினில். ஸ்டாலின் அவிசாரிக்கு பிறந்தவன் இந்த மிஷினில் 100 ஓட்டு போடட்டும். மொத்தம் 400 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 200 ஓட்டில் நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். நேரடி ஒளிபரப்பில் 20 கேள்விக்கும் 24 ப்ராக்டிக்கலுக்கும் இந்த தேவடியா பதில் சொல்ல முடியுமா? நேரடி ஒளிபரப்பில் இந்த மிஷினுடைய இயக்கத்தில் 20 கேள்வியும் 24 ப்ராக்டிக்கலுக்கும் இந்தியாவில் இருக்கிற சயின்டிஸ்ட்டுகள் பதில் சொல்ல முடியுமா? எவனாவது ஒரு கட்சிக்காரன் ஆம்பளையாக இருந்தால் ஜெயபாண்டிக்கு நம்பர் போட்டு தான் பேசுகிறேன். வீடியோ சைபர் கிரைமுடைய போலீஸ் நம்பர் இதெல்லாம் போட்டு சிபிஐ கோர்ட் நீதிபதி அதேமாதிரி 680J நீதிபதி அந்த சிபிஐ கோர்ட் நீதிபதி ஏன் போட்டிருக்கேன்? என்கிட்ட 3 மனு வாங்கினார். அதை எனக்கு அதில் உள்ள செராக்ஸ் கூட கொடுக்கல. 680Jன்னு கூப்பிட்டு வருவாங்க, சிபிஐ கோர்ட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுவான். அப்போ அங்கேயும் போர்ஜரி. இருந்தாலும் 27/2/2026 அன்று எனக்கு வாய்தா இருக்குது 680Jல. இந்த 4 கட்சியில் இருக்கிறவன் கமலஹாசன் கேட்கலாம், என்னடா கமலஹாசனுடைய அம்மாவில் தேவடியா என்றிருக்க, விபச்சாரி என்றிருக்க, இவளை தேவடியா என்ற விபச்சாரி என்ற, ஸ்டாலினை அவிசாரி மயன்ற, பிரதமரை விபச்சாரி மயன்ற, நீ இந்த மிஷினில் ஓட்டு போட மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும்ன்ற, செய்து காமிடா. இவங்க கட்சிக்காரங்க ஒரு அயோக்கியனா இல்லை ஜெயபாண்டி யோக்கியனா என்று நிரூபித்து காட்டுறா என்று இந்த தேவடியா குரல் எழுப்பலாம், அல்லது நீதிமன்றம் குரல் எழுப்பலாம். இந்த கமலஹாசன் கட்சியில் இருக்கிறவன் குரல் எழுப்பலாம், தமிழ்நாட்டை ஆளக்கூடியவன் குரல் எழுப்பலாம். இந்தியாவை 15 வருஷம் ஆண்டு முடிக்க போகிற பிரதமர் மோடி யாருக்கு பிறந்தான்? மாநகராட்சி கவுசுக்கு பிறந்தான். அந்த தேவடியாளுக்கு பிறந்தவனும் பேசாமல் இருக்கிறேன். அப்போ பிஜேபியில் யாராலும் ஒரு உத்தமி பெண் இருந்தால் இந்த தேவடியா என்று இவளை ஒரு பெண்ணை ஏண்டா கேட்ட?
இவ அப்படி என்னடா தப்பு பண்ணா என்று கேட்க துணிவு இருக்கா? ஜெயப்பாண்டிய நேரடி ஒளிபரப்பில் இந்த தேவடியா? நான் கேட்குற 20 கேள்விக்கும் 24 ப்ராக்டிக்கலுக்கும் இந்த மிஷினை பற்றி கேட்குறேன். அதுக்கு இவள் பதில் சொல்வாளா? கண்டவனுக்கு பிறந்தவள். ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு 1 கோடி ரூபா சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். அதை பற்றி எந்த யூடியூப்லேயும் டிவிலையும் வெளிப்படுத்தவில்லை. இந்த மாநிலத்து சார்பில் போய் பாராளுமன்றத்தில் போய் பேசு என்று கமலஹாசன்ற தேவடியாமான விவசாயி மயன் ஸ்டாலின் அனுப்பிச்சி வைக்கிறான். இவன் போயிட்டு அதைத்தானே கேட்கணும். இவன் நிர்மலா சீதாராமன் அவள் பட்ஜெட்டை பற்றி தானே பேசணும். தமிழ் படித்தாலும் வேலை கிடைக்காது, பிச்சை எடுக்கக்கூட உதவாதுன்னு ஒன்று யார் சொல்ல சொன்னால்? இந்த ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு பள்ளிக்கூடம் பக்கம் போகலை, பள்ளியோட வாசலவும் மிதிக்கலை, முதியோர் கல்வியில் படிச்சுக்கிட்டேன். இந்த சீதாராமன் தேவடியாலையும் கமலஹாசன் அவுசாரி மகனையும் ஸ்டாலினுடைய விவசாயி மகனும் பிராத்தலுக்கு பிறந்த பிரதமர் மோடியவும் 4 பேர் மட்டும் இதில் ஓட்டு போடுங்கடா. ஆளுக்கு 100 ஓட்டு. ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு 200 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறேன். இது எப்படி மக்களாட்சி என்று இவ்வளோ காலமாக ஆண்டிருக்கீங்க. அதனால் இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதி அனைவருடைய சொத்துக்களையும் பறிமுதல் பண்ணி, இந்த தேவடியாவுடைய சொத்தையும் பறிமுதல் பண்ணி இந்தியாவினுடைய கடனை அடைக்க வேண்டும். அதற்காக இந்த ஜெயம் 1 நீதிமன்றம் 16ஆம் தேதி 2வது மாதம் எனக்கு வாய்தா இருக்குது. அவன் பொய் கேஸ் போட்டிருக்கான். எனக்கு உண்மையான கேஸை என்னை கைது பண்ணும்போது போட்டு அதை பத்திரிக்கையில் பப்ளிக்கு பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி என்னை சிறையில் அடைக்கலாம். ஒரு மதுரை கலெக்டரை அற நிர்வாணமாக ஆபாசமாக அசிங்கமாக போட்ட வீடியோவை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கும் அனுப்பியிருக்கேன், அனைத்து அரசியல்வாதிக்கும் அனுப்பியிருக்கேன், அனைத்து பத்திரிக்கைக்காரனுக்கும் அனுப்பியிருக்கேன், ஒரு சில பொதுமக்களுக்கு அனுப்பியிருக்கேன். இவ்வளவு சாட்சி இருக்கக்கூடியதை மறைச்சிட்டு ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு நரிமேட்டில் இது கோரிப்பாலத்தில் இருக்கிற அரசன் பேக்கரியில் ஒருவர்கிட்ட 200 ரூபாயை பிடிங்கிட்டு ஓடிட்டான். ஜெயப்பாண்டி தருமபுரியில் பிச்சை எடுத்தானா, கை நீட்டி ஒரு ஆள்கிட்டையும் காசு வாங்குவானா ஜெயப்பாண்டி. ஜெயப்பாண்டியன் ஏதாவது ஒரு டீ கடையில் தனியாக நான் ஒரு டீ சாப்பிட்டதாக வீடியோ எடுத்து அனுப்பு. நான் வேலைக்கு போகும்போது என் ஓனருக்குன்னு வாங்கி கொடுத்துருந்தா அது சேப்பு கிடையாது. நானாக போய் ஒரு டீ சாப்பிட்ருக்கேனா சொல்லு. அதுவாசி பிஓ ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு சாதாரண ஒரு இடிஞ்ச வீட்டில் குடியிருக்கிறேன், ஒழுகிற வீட்டில். ஏன் இருக்கிறேன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவன் தான் இவ்வளோ விஷயத்தையும் நிரூபித்து காமிச்சான். இந்த தேவடியால் வஞ்சிருக்கேன். எவ்வளாலும் பிஜேபியில் உத்தமி இருந்தால் இவளுக்கு குரல் கொடு, நீ உத்தமின்னு நம்புகிறேன். இந்த குரல் கொடுப்பதுனால மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன். 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறேன். இது மாதிரி இந்தியா பிரதமரோ இந்த தேவடியாலோ இல்லை இந்த தேவடியா மகனோ இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவுசாரி மகனோ கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும்னா என்னுடைய செல்லுக்கு கால் பண்ணுறா, விவசாயிக்கு பிறந்தவனை என் செல்லுக்கு. அதுவாசி நீதிபதி அவர்கள் 680 நீதிபதி 27ஆம் தேதி 2வது மாதம் என்னுடைய பத்திரத்தை வாங்கிட்டு அனைத்து பத்திரிக்கை முன்னாடி உத்தரவிட வேண்டும். இது ஜெயம் நீதிமன்றம் இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்பு நடத்திட்டு உத்தரவிட வேண்டும். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். பிஓ ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்.